ஹாய் சந்துரு, கேக்குதா? எஸ் மேம் கேக்குது மேம். ஆடிபிள். ஓகே, எஸ். குட் ஈவினிங் ஸோ மேம். குட் ஈவினிங். லாஸ்ட் டைம் இந்த சாப்டர் 3 ஆட்டோமேட்டிக் ஆபரேட்டர்ஸ் அது அரித்மெட்டிக் மட்டும் ஆபரேட்டர்ஸ்க்கு அது அப்புறம் நான் இன்னும் பார்க்கல மேம். கொடுத்தேன்ல, இஃப் பண்ணீங்களா? இஃப் அதுதான் எல்ஸ். மேம். அதுதான் பார்க்க அதெல்லாம் பண்ணல மேம். அது வரைக்கும் தான் முடிச்சிருக்கேன். அதில் லாஸ்ட்ல பண்ணல. பிகாஸ் இன்னைக்கு மார்னிங் 3 o'clock தான் இங்கே வந்தேன். அப்புறம் ஓகே எனக்கு ஷிஃப்ட் 5 o'clock. ஸோ அப்படியே உட்காந்துட்டு அப்படியே போயிடுச்சு மேம். அது எடுக்கல. ஓகே, ப்ராப்ளம் இல்ல. நீங்க இந்த வீக் கண்டினியூ பண்ணிக்கோங்க, கண்டிப்பா. சரியா? ஓகே ஓகே. ஸோ மேக்ஸிமம் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள இந்த இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க கண்டிப்பா. நீங்க. நான் அப்பனாதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், சரியா? இல்லை லாஸ்ட் அந்த இது அமிச்சிருந்தீங்களா இஃப் அமிச்சிருந்தீங்களா 15 ஆ அது மட்டும் தான் இருக்கு மேம். அது மட்டும் நான் ஓகே முடிச்சிடுறேன். ஓகே ஃபைன். சரி, ஸோ இன்னைக்கு வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபார் லூப் அண்ட் ஒயில் லூப் பத்தி பார்க்க போறோம், சரியா? ஓகே மேம். ஸோ அப்புறம் மேம் இன்னொரு சாரி நீங்க ரெக்கார்டிங் நீங்க பண்றீங்களா ரெக்கார்டிங்லாம் இது எனக்கு எப்படி கிடைக்கும் மேம்? ரெக்கார்டிங் உங்களுக்கு மெயில்ல ஷேர் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா யூடியூப் லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. லக்ஷ்மி மேம் கிட்ட கேட்கணுமா? லக்ஷ்மி மேம்கிட்ட கேளுங்க. சரி ஓகே தேங்க்ஸ். ஓகேவா? தேங்க்ஸ். ஓகே ஃபைன். ஸோ ஃபார் லூப் பத்தி பார்ப்போம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபங்ஷன்ஸ் என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். இத கன்டின்யூ பண்ணி அப்படியே ஃபார் லூப் வந்து எப்படி வந்து யூஸ் பண்றோம் அப்படின்றது, அந்த இதெல்லாம் ஓகே இதுல பார்ப்போம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இத பார்த்துக்குவோம் அதுக்கு முன்னாடி. ஸோ ஒரு அப்சல்யூட் வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னா, நான் ஏபிஎஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற ஃபங்ஷன் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த எக்ஸ்ன்ற இடத்துல தான் எனக்கு எது வந்து அப்சல்யூட் வேல்யூவா கன்வெர்ட் ஆக போகுதோ, அந்த வேரியபிள் நேம் ஆர் எல்ஸ் வேல்யூ வந்து நம்ம குடுப்போம். ஓகே. ஸோ இன்டிஜர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு குடுக்குறது வந்து ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப்பா நான் கன்வெர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு ஃபங்ஷன். அதே மாரி ஃப்ளோட் தான் ஃப்ளோட் ஸ்ட்ரிங். எக்ஸும், அதே ஓகே மாரி தான் ஸ்ட்ரிங் எக்ஸும். இந்த ஓகே. ரவுண்ட் ஆஃப் அப்படின்றது எனக்கு அந்த டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை வேல்யூ வேணும் அப்படின்றத வந்து எஸ் மென்ஷன் பண்றதுக்காக நான் யூஸ் எஸ் பண்றது. எஸ் ஸோ எஸ். இது எல்லாத்தையுமே வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்சல்யூட் ஆஃப் அப்படின்னு குடுத்துருக்கோம். ஸோ நம்பர் இஸ் ஈக்குவல் டு -10ன்னு இருக்கு. ஓகே எனக்கு எந்த விதமான ஆப்பரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணாம வெறும் ஃபங்ஷன வச்சு இந்த நெகட்டிவ் நம்பர பாசிட்டிவ் நம்பரா நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றப்ப இந்த ஏபிஎஸ் ஆஃப் அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க இன்னொரு நெகட்டிவ் நம்பர், அது இன்டிஜரா இருந்தாலும் சரி, டெசிமலா இருந்தாலும் சரி, என்னால அத வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பரா மாத்திக்க முடியும். ஓகே. ஓகே ஸோ 0க்கு அது எப்படி பெர்ஃபார்ம் ஆகும்னு கேட்டா, நார்மலா 0, 0ன்னு தான் நமக்கு வரப்போகுது. ஓகேவா? அதுவே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கு அப்படின்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வேல்யூ 2யும் ஸ்கொயர் பண்ணி அதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எடுப்போம். அதுதான் அதோட அப்சல்யூட் வேல்யூ. பிகாஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்றதுக்கு வந்து ஒரு இன்டிஜர் வேல்யூ இருக்காது. அத இன்டிஜர் வேல்யூவா மாத்தணும் அப்படின்னா, உள்ள எப்படி பெர்ஃபார்ம் ஆகும்னா, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் த ஹோல் ரூட் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் எனக்கு வந்து எவ்வளவு வரும்? 3 3 ஆர் 9, 9 பிளஸ் 16, 25, 25 ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ வந்து எனக்கு 5. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஹோல் வேல்யூ வந்து நமக்கு 5 அப்படின்றது வந்து அவுட்புட் வந்து. நம்பர் இஸ் ஈக்குவல் 3 + 4 ஜேன்னு போட்டிருக்கீங்களா? அது 4 மட்டும் தானா இல்ல ஜே அசம்ப்ஷன் எடுத்துக்குமா? ஜே வந்து நமக்கு வந்து நம்ம மேக்ஸ்ல வந்து வேற வேல்யூ அங்க குடுக்குற வேல்யூ எடுத்துக்குவோம் இல்லையா? இங்க வந்து மேக்ஸ்ல இத பிளஸ் ஆர் மைனஸ்னு எடுத்துக்குவோம் காம்ப்ளெக்ஸ்னாலே. கரெக்ட்டா? இல்ல மேம். இப்போ நம்பர் இஸ் ஈக்குவல் 3 + 4 மட்டும் தானா இல்ல ஜேவும் இருக்கா? ஜே வந்து எடுத்துக்காது. 3 + 4 மட்டும் தான் 3 எடுத்துக்கும். + 4 சரி. நம்பர் இஸ் ஈக்குவல் 3 + 4 சொல்லும்போது 3 + 4 ஆக்சுவலி கான்ஸ்டன்ட் மாதிரி தானே. அது ஆட் பண்ணி போகுது. 3 + 4 7 தானே. அப்போ அப்சல்யூட் இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி எடுக்குது? இது ஜேன்றத மென்ஷன் பண்ணிட்டோம்னாலே அந்த இடத்துல அது காம்ப்ளெக்ஸ் நம்பரா தானே ஒர்க் ஆகும். இல்ல நான் ஒரு பிராக்கெட்ல தான் கொடுப்பேன். காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த வேல்யூ நான் வந்து மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, நான் 3 + 4 இந்த மாதிரி தானே கொடுப்போம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இல்ல மேம். அந்த தெரியல. காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி கொடுப்போம்ன்றது. ஓகே ஃபைன். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்றது 3 + 4 ஜேன்னு இருக்கும். ஆர் எல்ஸ் 3 - 4 ஜே அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த நம்பரை ஒரு இன்டிஜரா கன்வெர்ட் பண்றதுக்கு அப்சல்யூட்டை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, அது இந்த மாதிரி தான் பெர்ஃபார்ம் ஆகும். ஓகே. ஓகே
ஓகே. ஜே வந்து நெக்லெக்ட் பண்ணிருது. 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் அந்த ஹோல் இன்டிஜர் வேல்யூவ ஸ்கொயர் பண்ணிட்டு அதுக்கு ஸ்கொயர் ரூட் போட்டு வேல்யூ நமக்கு குடுக்குது. ஓகேவா? ஓகே. ஓகே. இந்த காம்ப்ளெக்ஸ் நான் சொன்னீங்களே 3 + 4j மட்டும் தான் வருமா? இல்ல அதுக்கு அப்புறம் அடிஷன் ஏதாவது போட்டுட்டே இருக்கலாமா? இதுக்கப்புறம் அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணனும்னா பண்ணிக்கலாம். இல்ல மேம். எனக்கு இது காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்றீங்களா? ஹவ் யூ டிஃபைன் தட் இஸ் a காம்ப்ளெக்ஸ் நம்பர் when compared to other அது மாரி கேட்கிறேன். நீங்க காம்ப்ளெக்ஸ் ஜேன்னு நம்பர்னு ஒண்ணு எப்படி நான் போட்டிருக்கீங்க. டிஃபைன் பண்றேன்னு எஸ். கேக்குறீங்களா? எஸ். இஃப் யூ காம்ப்ளெக்ஸ் ஐடென்டிஃபைட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா ஒரு இன்டிஜர் நம்பர் இருக்கும். ஒரு நம்பருக்கு பக்கத்துல ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும். இப்படி வந்தா அது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இதே மாதிரி ஆக்சுவலி நம்பர் மட்டும் நார்மலா இல்லாம காம்ப்ளெக்ஸ் நம்பர வந்து மேத்ஸ்ல டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஏ இல்ல, பிளஸ் ஆர் மைனஸ் பி ஆஃப் ஜே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இல்ல. இப்படிதான் அது சொல்லுவோம். அது காம்ப்ளெக்ஸ் அது நீங்க சொல்றதுனால லைக் டெர்ம்ஸ் இல்லாம அன்லைக் டெர்ம்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா அது ஆ, ஒரு டெர்ம்ஸ் அவ்வளவுதான். அது காம்ப்ளெக்ஸ் இதுல இல்ல. மோனோ இல்லாம ஆக்சுவலி சொல்றது பைலேட்டரல் டெர்ம்ஸ் சொல்லுவாங்க. ம். சொல்லுவாங்க. சரி நீங்க நீங்க வந்து இல்ல, இப்படி இல்ல. நீங்க படிச்சீங்களா? ஆ ஏ பிளஸ் மல்டிபிள் பிஐ ஆர் ஏ மைனஸ் பிஐ இததான் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐ ஆர் ஜேக்கு வந்து ரூட் ஆஃப் -1 அப்படின்றது வேல்யூ. ஓகே. ஓகே. சோ வந்து நீங்க ஸ்கொயர் ரூட்ல 1 போட்டீங்க அப்படின்னாலும் திரும்ப நமக்கு 1 அப்படின்றது தான் வரப்போகுது. பிகாஸ் 1 ஆஃப் த ஸ்கொயர் ரூட் வேல்யூ 1 என்னது 1 1 நமக்கு 1 1 தானே. சோ அப்சல்யூட்ல குடுக்குறப்ப பாசிட்டிவ் நம்பர் நமக்கு வந்து எப்படிதான் ஆகும்? சாரி நெகட்டிவ் நம்பர் நமக்கு பாசிட்டிவா தான் ஆக போகுது. சோ எஸ். அதனால 3 + 4 5 4 into 1 அப்படின்றப்ப 4 தானே எனக்கு ரிப்பீட்டடா கிடைக்க ம். போகுது. ம். சோ 4 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் எனக்கு 25ன்னு வரும். 25 ஓகே. ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 5 அப்படின்றது வர போகுது. ஓகே. ஓகேவா? ஓகே. 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 புரியுதா? ஓகே. ஓகே மேம். ஓகே. ஓகே. சோ இங்க அப்சல்யூட் வேல்யூ ஒரு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு பண்ண போறோம். அப்சல்யூட் ஆஃப் 0.2 மைனஸ் 0.1 10 மைனஸ் 5 அப்படின்றப்ப எனக்கு திரும்ப 5 5 தான் 5 வரப்போகுது. நான் அப்சல்யூட் ஆஃப் அப்படின்றத குடுத்திருக்கிறனால எனக்கு அது பாசிட்டிவ் நம்பர நெகட்டிவ் நம்பரா நெகட்டிவ் நம்பர பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணுது. அப்ப பாசிட்டிவ நெகட்டிவா கன்வெர்ட் பண்ணுமான்னு கேட்டா பண்ணாது. இல்ல எனக்கு பண்ணாது, பண்ணாது. ஐ நோ. பாசிட்டிவாவே தான் குடுக்கும். ஐ நோ. ஓகேவா? அப்சல்யூட்ன்றது தே கிவன் ஆக்சுவலி என்ன குடுக்கும்னா சைன ஒமிட் பண்ணிடும். ம். டெசிமல்ஸ ஒமிட் பண்ணிடும். இட் ஒன்லி எஸ். கிவ் தி ஹோல் நம்பர் அலோன். தட்ஸ் வி எஸ். கால்ட் அன் அப்சல்யூட். ஐ நோ எஸ். தட். ரைட். சோ, பிரின்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம 2 விதமா பிரின்ட் பண்ணலாம். நான் நார்மலா இப்ப எனக்கு என்ன அவுட்புட்ல வேணுமோ அத போட்டுட்டு, இங்க கமா போட்டு இந்த டிஸ்டன்ஸ்ன்னு போட்டேன் அப்டின்னா, the distance between the point is 5 அப்படின்னு எனக்கு அவுட்புட் வரும். கரெக்ட்டா? இது நம்ம எஸ். எப்பயுமே எஸ். யூசுவலா நார்மலா பண்றது. நார்மலா யூஸ் இஃப் பண்றது. எஸ். சப்போஸ் எனக்கு டிஃபரெண்ட்டா என்னோட பிரின்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் குடுக்கணும்னு நெனைக்கிறேன் அப்டின்னா, எஃப் ஸ்ட்ரிங்ன்னு சொல்லுவாங்க இத. ம். எஃப் கொட்டேஷன்ல எனக்கு என்ன அவுட்புட்ல வேணுமோ அத போட்டுட்டு, அவுட்புட் வந்து இங்கருந்து என்னோட இன்புட்ல இருந்து கிடைக்க போற அவுட்புட்ட செட் பிராக்கெட் போட்டு டிஸ்டன்ஸ் ஆஃப்ன்னு போட்டு ம். கொட்டேஷன் க்ளோஸ் ம். பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் எனக்கு அது சேம் உள்ள அவுட்புட் வரும். தான் வரும். எஸ். ஓகே. சோ 2 விதமா வந்து நம்ம அவுட்புட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஒண்ணு நார்மலா எப்பயும் போல கொட்டேஷன் போட்டு கமா யூஸ் பண்றது. ம். இன்னொன்னு வந்து எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி பண்றது. இத வந்து எஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே. 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 சோ நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் வேல்யூஸ். சோ இப்போ இந்த ரவுண்ட் ஆஃப் வேல்யூஸ்ல ஒரு செட் ஆஃப் நம்பர் குடுத்துட்டு, கமா போட்டு 2ன்னு குடுத்திருக்கோம். அப்ப எனக்கு எஸ். பாயிண்ட்க்கு 3. அப்புறம் 2 ம். டெசிமல். ம். ஓகே, ஓகே. இப்போ நீங்க ஃபைன். இன்னொன்னு சோ இதுக்கு முன்னாடி சொன்னீங்க. இந்த ஆ, இதுக்கு முன்னாடி இப்ப பிரிண்ட் இருக்குல்ல. நார்மலா பிரிண்ட் போட்டு ஆக்சுவலி நம்ம என்ன ம், கூட டபுள் கோட்டேஷன் வந்து லாஸ்ட்ல கமா குடுத்துட்டு நம்ம டிக்ளேர் ம், பண்ணத இங்க கால் பண்ணுவோம். இது ம். அந்த எக்ஸிகியூஷன்ஸ் அது 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 அந்த எக்ஸிகியூஷன் பெஸ்ட்டா? இல்ல எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி அந்த எக்ஸிகியூஷன் போடுறோமே அது பெஸ்ட்டா வருமா? எது பெஸ்ட்? அது மாரி ஆப்ஷன் ஏதாவது 2மே இருக்குங்களா? ஸ்பீடா தான் பெர்ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு. தேர் இஸ் நோ இஷ்யூ. ஓகே. அப்போ இல்ல அது மாரி இருக்கும்போது ஏதோ 2மே ஒரு வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஆ. அதுதான் கேட்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2மே ஒரே மாரி எக்ஸிக்யூட் ஆகும்போது எதுக்காக அந்த டிஃபரன்ஷியேட் இருக்கு? ஏதோ ஒரு பர்ப்பஸ் இருக்கான்னு கேட்கிறேன். பேசிக்கா பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தா, வெறும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ட போட்டு நம்ம எப்பயுமே யூஸ் பண்ற மாரி யூஸ் ம். பண்ணுவோம். கொஞ்சம் ஹையர் லெவல் போயிட்டோம் அப்படின்றப்ப, எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்றாங்கன்னா, இந்த இடத்துல ஏன் யூஸ் பண்றாங்கன்றது நமக்கு தெரியாம இருக்கக்கூடாது இல்லையா? சோ ஓகே, அதுக்காக ஓகே நான் மேம். ஃபர்ஸ்ட்டே ஓகே. உங்களுக்கு வந்து சொல்லிக் குடுத்துர்றேன். இப்ப ஓகே, நீங்க ஓகே. ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு எதுக்காவது ஒரு நீங்க கோட் கேட்கறீங்க, இல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் கோட் குடு அப்படின்னு நம்ம பேசிக்கா சொல்லிட்டோம் அப்படின்னா, ஓகே. அது வந்து உங்களுக்கு எஃப் ஸ்ட்ரிங்ல தான் போட்டு குடுக்கும். அப்ப எதுக்கு எனக்கு எஃப் ஸ்ட்ரிங்ல அது குடுக்குது அப்படின்றதே தெரியாது. ஓகே மேம். சோ வந்து இந்த மாதிரியும் பிரிண்ட் பண்ணலாம். இந்த மாதிரியும் பிரிண்ட் பண்ணலாம். நீங்க எந்த ஃபார்மேட் போட்டாலுமே பைத்தான் கோட் வந்து அதுக்கு அவுட்புட் குடுத்துரும். ஓகே, ஓகே. ஓகேவா? ஓகே. ஓகே. சோ இங்க வந்து நான் வந்து எதுவுமே குடுக்காம 5.7ன்னு குடுத்தேன் அப்டின்னா, எனக்கு இந்த வேல்யூ வந்து ஒரு ரவுண்ட் ஆஃப் பாயிண்ட்.
ரவுண்ட் ஆஃப் வேல்யூ 5க்கு அபோவ் இருக்கு அப்படின்றப்ப எனக்கு எஸ் 6 அப்படின்ற எஸ் மாதிரி எஸ் எஸ் வேல்யூ வந்து குடுக்குது. அதே மாதிரி இங்க 2 டெசிமலுக்கும் -2.68 அப்படின்னு வந்திருக்கு. இங்க 0ன்றத நான் குடுத்திருக்கிறனால, இத ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு 0.0 அப்படின்னு எனக்கு அவுட்புட் வந்து எஸ் குடுக்கும். எஸ் ஓகே? எஸ் ஓகே. என்ன ஓகே ரவுண்ட் ஒர்க் தென் பண்ணிட்டு ரவுண்ட் ஒர்க் பண்ண மேம். ஆ இதுவும் அதே மாரி தான். இது எல்லாமே ரவுண்ட் ஆஃப் பத்தின சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ். ஓகே ஓகே. ஓகேவா? ஓகே. சோ நேத்து நேத்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் அனுப்பிச்சேன்ல, ஒர்க் அவுட் பண்ணல. அதுல வேல்யூ வரும் இல்லையா? அந்த வேல்யூலயே நான் ரவுண்ட் யூஸ் பண்ணேன். ஏன்னா ஆக்சுவலி ரவுண்ட் வேல்யூ பண்றதுக்கு. பட் அப்பதான் செக் பண்ணி பார்த்தேன். நான் 0 ஓகே. குடுத்தாலும் சரி, 0.1 வருது. 1 குடுத்தாலும் அப்படிதான் வருது தவிர, ஆமா. அந்த டெசிமல் வரல. ஸோ அப்சல்யூட் அப்பதான் ஓகே. ஓகே. சோ இப்ப இன்னொன்னும் பண்ணலாம். நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஆப்பரேஷன்ஸ நம்ம அவுட்புட் ஸ்கிரீன்லயே பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓ! இன்புட் ஸ்கிரீன்ல தானே ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு ஆமா, இருக்கோம். ஆமா, இந்த ஆமா. மாதிரி அவுட்புட் ஸ்கிரீன்ல ஹா இன்டு 3 அப்படின்னு நான் குடுத்தேன்னா, எனக்கு 3 தடவ வந்து ஹெச்ஏ அப்படின்றது ரிப்பீட்டடா பிரிண்ட் ஆகும். நான் அ அந்த அ அதே அவுட்புட் ஸ்கிரீன்லயே 7/4ன்னு குடுத்தேன்னா, எனக்கு எவ்வளோன்றது வந்துரும். நான் ஒரு ஓகே. கால்குலேட்டர் மாதிரியும் என்னோட அவுட்புட் ஸ்கிரீன என்னால வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே? அண்டர்ஸ்டூட், அண்டர்ஸ்டூட். ஃபைன். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க நீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தெரியலன்னா கேளுங்க. ஓகே, ஓகே. இந்த இதெல்லாம் இந்த ஆப்பரேஷன்ஸ்லாம். ஓகே, ஓகே. ஓகே. ஸோ ஸ்லாஷ் என் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்? ஸ்லாஷ் டி எதுக்காக யூஸ் பண்றோம்? வெறும் ஸ்லாஷ் எதுக்கு யூஸ் பண்றோம்? ஸ்லாஷ் போட்டு சிங்கிள் கொட்டேஷன், ஸ்லாஷ் போட்டு டபுள் கொட்டேஷன், டபுள் ஸ்லாஷ் இது எல்லாமே எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இங்க குடுத்துருக்கோம். ஸ்லாஷ் என் அப்படின்றது நியூ லைன் கேரக்டர். புதுசா வந்து சொன்னீங்க. ஒரு அடுத்த லைன் போறதுக்காக நான் யூஸ் பண்றது. இங்க எஸ்கேப் ஸ்லாஷ் என் சீக்வென்ஸ்ன்னு குடுத்துருக்கோம். லாஸ்ட் எஸ்கேப்பும் சீக்வென்ஸும் 2 லைன்ல வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இது ஆல்ரெடி ஓகே. பார்த்துருக்கோம். எஸ். ஸோ ஸ்லாஷ் டி அப்படின்றத குடுக்குறோம் அப்படின்னா, எனக்கு ஒரு டேப் தள்ளி வந்து எனக்கு அவுட்புட் வந்து பிரிண்ட் ம். ஆகும். ஓகே, ஓகே. ஓகே. எஸ்கேப்ன்னு இருக்கும். நான் இங்க ஸ்லாஷ் டி குடுத்துருக்கனால எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸோட வந்திருக்கு. ம். தென் வெறும் சிங்கிள் ஸ்லாஷ் நான் குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல இருக்கிற கொட்டேஷனோட எனக்கு சேர்த்து அவுட்புட் பிரிண்ட் ஆகணும். எஸ். தென் டபுள் ஸ்லாஷ் வந்து சாரி டபுள் கொட்டேஷன் போடுறோம் அப்படின்னா, ஏற்கனவே இங்க ஒரு கொட்டேஷன் இருக்கு. அந்த கொட்டேஷன வந்து எனக்கு பார்க்காம, எனக்கு நீ அத அவுட்புட் ஸ்கிரீன்ல குடுன்னு அப்படின்றதுக்கு சொல்றதுக்காக. தென் ஓகே. இங்க டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணியிருக்கிறது எதுக்காக அப்படின்னா, ஒரு ஸ்லாஷ பிரிண்ட் பண்ணிட்டு எனக்கு வரதுக்காக. இந்த ஸ்லாஷ நெக்லெக்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்லாஷ் நான் யூஸ் பண்றேன். ஓகே. ஓகே. ஃபைன். இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. ஒரே புரோகிராம் எடுத்துக்கோங்க. அந்த ம். ஒரு புரோகிராம்ல இத்தன ஃபங்ஷன்ஸயுமே ஆ, நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ணி சிங்கிள் கோடாவே டைப் பண்ணுங்க. ஒரு எஸ். தனித்தனி புரோகிராமா எழுத வேணாம். ஓகே, ஓகே. புரியுது, டைம் தான் புரியுது. நமக்கு வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ டைம் சேவ் பண்றதுக்கு ஒரு புரோகிராம்குள்ளேயே எல்லா ப்ராசஸயுமே பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, ஸோ இது பேசிக்கா ஃபங்ஷன்ஸ். இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து புரோகிராம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதுக்காக ஃபர்ஸ்ட்டே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றேன். சரியா? ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. ஸோ ஃபார் லூப். வாட் இஸ் கால்ட் லூப்? லூப்னா ஏதாவது ஐடியா இருக்கா? கண்டிஷனல் கிளாஸஸ் அப்படின்றப்ப ஆமா. ஒரு கண்டிஷன் குடுப்போம். அந்த கண்டிஷன செக் பண்ணி எனக்கு அது ப்ராசஸ் பண்ண போகுது. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நமக்கு எங்க அப்ளிகபிள் ஆகும்னா, நம்மளோட ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸே எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஒரு லாகின் பண்ண போறோம். என்னோட ம். பாஸ்வேர்ட் வந்து கரெக்ட்டா என்னோட டேட்டாபேஸ்ல இருக்கிறதோட மேட்ச் ஆச்சுன்னா தான், சரி எனக்கு லாகின். வந்து Gmailக்குள்ளேயே என்டர். போகும். எல்ஸ் வந்து எஸ். எனக்கு Gmailக்குள்ள போகாது. இதுக்கெல்லாம் ஆமா. நம்ம இந்த மாதிரி வந்து வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு இந்த கண்டிஷனல் கிளாஸஸ் யூஸ் பண்ண போறோம். எஸ், அதுவே எஸ். லூப் அப்படின்றப்ப, லூப் அப்படின்னா என்ன அப்படின்ற ஐடியா இருக்கா? இல்ல மேம். மேபி அதே தானே மேம் லூப்பும். இல்ல இப்ப ஃபார் லூப் பண்றீங்கல்ல கண்டிஷன் தான் அதுவும் அதுக்கும் கண்டிஷன் தான் யூஸ் லூப்பும் பண்ணுவீங்க. அதேதான். இஃப் கண்டிஷன்ல அந்த ப்ராசஸ் வந்து ட்ரூ ஆயிருச்சுன்னா ஸ்டாப் ஆகிரும். ஃபர்ஸ்ட்டே வந்து ட்ரூ ஆயிருச்சுன்னா ஸ்டாப் ஆயிரும். ஓகே. அதுவே ஓகே. இந்த லூப் அப்படின்றது அந்த ப்ராசஸ் கன்டினியூஸா கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் நடக்கும். அந்த கண்டிஷன் வந்து கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆகுற வரைக்கும் நடக்கும். இந்த கண்டிஷன பொறுத்தவரைக்கும் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகாது. நான் குடுக்குறது தான் அங்க கண்டிஷன். ஆனா ஓகே. லூப் ப்ராசஸ்ல 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் வந்து ஓகே. இனிஷியலைஸ் பண்ணிருவேன். தென் எண்ட் பாயிண்ட்டும் குடுத்துருவேன். ஆனா ம். கண்டிஷன்ல நான் இனிஷியலைஸ் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணி வைக்கிறது தான். அத ஓகே. ஃபாலோ பண்ணி தான் கீழ இருக்கிற ப்ராசஸ் நடக்க போகுது. ஓகேவா? ஒரு ஓகே. நிமிஷம். ஓகே. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க.
சாரி சந்துரு, கட் ஆயிடுச்சு. பரவா ஓகே ஓகே சோ பாருங்க. So loop allows repetitive execution of a block of code as long as the condition is true. அந்த condition வந்து எனக்கு கம்ப்ளீட்டா true ஆகுற வரைக்கும் அந்த process வந்து எனக்கு நடந்துகிட்டே இருக்க போகுது. So ஓகே what is a for loop? Used to iterate over a sequence. ஓகே ஏன்னா சீக்வென்ஸ் கண்டிஷனை பொறுத்து அந்த ப்ராசஸ் வந்து சீக்வன்ஸா நடந்துகிட்டே இருக்கும். சரியா? சோ ஓகே அது ஒரு லிஸ்டா இருக்கலாம், அது ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், ஆர் எல்ஸ் அது ஒரு ரேஞ்சா இருக்கலாம். சோ ஓகே இந்த எல்லா ப்ராசஸ்க்குமே என்னால லூப் எக்ஸிகியூஷன் வந்து ஃபார் லூப் வச்சு பண்ண முடியும். ஓகே தென் while loop அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் as long as the condition is true. உங்களுக்கு நாய்ஸா இருக்கா? இல்ல இல்ல மேம் பரவாயில்ல, அதுல ஒண்ணும் இல்ல மேம். எக்ஸிக்யூட் as long as a condition is true. எனக்கு கண்டிஷன் வந்து ஃபெயிலியர் ஆகுற வரைக்கும் எனக்கு ரிப்பீட்டடா நடந்துகிட்டே இருக்க போகுது. ஓகே 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 so what is iteration? Iteration is the process of repeatedly occurring element from a sequence like list, tuple, list of set or tuple. dictionary. So இந்த list, tuple, set, dictionary அப்படின்றதெல்லாம் அடுத்த கான்செப்ட்ல பார்ப்போம் நம்ம. So first நம்ம இன்னைக்கு வந்து for loop பத்தி பார்க்கலாம். சரியா? So for loop ஓட syntax என்ன அப்படின்னா for variable in sequence. இந்த இடத்துல நான் வேரியபிள் கொடுக்க போறேன், இங்க அதோட சீக்வன்ஸ் ஐட்ரேஷன் என்னன்னு சொல்ல போறேன். சோ இதுதான் வந்து ஃபார் லூப்போட ப்ராசஸா இருக்கும். ஓகே சோ மத்த இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க பாருங்க. இப்ப சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவாவெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நான் இப்ப ஒரு ஃபார் லூப் கொடுக்க போறேன்னா ஃபார் இன்ட் ஓகே I is equal to 0வும் கொடுக்கலாம், 1ம் கொடுக்கலாம், 2வும் கொடுக்கலாம். அது நம்ம கன்வீனியன்ட் இனிஷியலைசேஷன். சரியா? ஓகே ஓகே நெக்ஸ்ட் கண்டிஷன் கொடுக்கணும். I less than or equal to n value or else 10 நம்பரும் ஸ்பெசிஃபை பண்ணலாம், இல்ல ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு அதை மேல இனிஷியலைஸும் பண்ணிக்கலாம். தென் I plus plus or I minus minus or plus plus I plus plus minus or I is equal to I plus 1 இப்படி எப்படி வேணா கொடுத்துக்கலாம். சரியா? ஓகே ஓகே அதுவே ஃபார் லூப் எடுத்துக்கிட்டோம், சாரி பைத்தான் எடுத்துக்கிட்டோம்னா எப்படி பண்றோம்னு பாருங்க. வெறும் for வேரியபிள் I in range of start position, stop position, then step position அப்படின்னு சொல்லுவோம். அண்டர்ஸ்டுட் ஓகே சோ ஸ்டார்ட் பொசிஷன் அப்படின்றது நான் இனிஷியலைஸ் பண்றேன்ல, 0 இந்த வேல்யூ ஸ்டார்ட் பொசிஷன். ஸ்டாப் பொசிஷன் அப்படின்றது நான் இங்க கொடுக்கறேன்ல, இந்த n வேல்யூ ஸ்டாப் பொசிஷன். ஸ்டெப் பொசிஷன் அப்படின்றது பிளஸ் பிளஸ், எனக்கு எத்தனை தடவை வந்து பிளஸ் பிளஸ் பண்ணு, இல்ல இத்தனை தடவை மைனஸ் மைனஸ் பண்ணு, அந்த மாதிரி கொடுக்கிறது. சோ ஸ்டார்ட் வேல்யூ எப்பயுமே இனிஷியலைசேஷன் வேல்யூவா இருக்க போகுது. அது என்னோட கன்வீனியன்ட், நான் 0ல இருந்து எனக்கு எந்த நம்பர் வேணுமோ அந்த நம்பரை நான் வந்து கொடுத்துக்குவேன். தென் ஸ்டாப் வேல்யூவும் அதே மாதிரிதான். ஓகேவா? அது வந்து எப்படின்னா இப்ப நான் n is equal to 5ன்னு கொடுக்கறேன் அப்படின்றப்ப அந்த 5க்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் எடுத்துக்கும். ஓகே சோ அதே மாதிரி ஸ்டெப் பொசிஷன் அப்படின்றது நான் 1ன்னு கொடுத்தேன்னா 1 இன்க்ரீஸ் ஆகும், 2ன்னு கொடுத்தேன்னா 2 இன்க்ரீஸ் ஆகும், -2ன்னு கொடுத்தேன்னா -2 டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் I in range of 0, 10, 20ன்னு கொடுத்திருக்கேன். சோ 2 எனக்கு இன்க்ரீஸ் ஆகு, பிரிண்ட் ஆஃப் ஐன்னு சொல்லியாச்சு. இங்க அந்த 4 ஸ்பேஸ் மஸ்ட். எப்படி வந்து இஃப்ல வந்து ஐட்ரேஷனுக்கு 4 ஸ்பேஸ் சொன்னமோ அதே மாதிரிதான் ஃபார் லூப்லயும் சரி ஒயில் லூப்லயும் சரி நீ பார்க்க போற எந்த கான்செப்டா இருந்தாலும் சரி, ஒரு கண்டிஷனல் கிளாஸஸோ லூப் ஸ்டேட்மெண்ட்டோ கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு கீழே வர்றது கண்டிப்பா அதோட ஸ்டார்டிங் மார்ஜின்ல இருந்து 4 ஸ்பேஸ் தள்ளி தான் இருக்கணும். எரர் வரும் உங்களுக்கு. பிகாஸ் மத்த லாங்குவேஜஸ்ல எல்லாம் இந்த ப்ராப்ளம் கிடையாது. மத்ததுல நீங்க மார்ஜின் ஒட்டி எழுதினாலும் ஒட்டாம எழுதினாலும் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. பட் ஒரு அப்பிடைசிங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்தந்த இடத்துக்குள்ள எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா பைத்தான்ல நீங்க அந்த மாதிரிதான் எழுதணும், எழுதலைன்னா அவுட்புட் வராது. ஓகே ஓகே சோ பிரிண்ட் ஆஃப் ஐ 0 ஃபர்ஸ்ட் வரும், ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிரும் 0 அப்படின்றது. நெக்ஸ்ட் 2 இன்க்ரீஸ் ஆக போகுது, 2ன்றது பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் 4ன்னு வரும், 4 பிரிண்ட் ஆகும், 6ன்னு வரும், 6 பிரிண்ட் ஆகும், 8ன்னு வரும், 8 பிரிண்ட் ஆகும். ஓகே இதுதான் நார்மலா ஒரு ஃபார் லூப் பிரிண்ட் பண்றதுக்கான ப்ராசஸ். இதுக்குள்ள நான் கண்டிஷன் கொடுக்கலாமான்னு கேட்டா கொடுக்கலாம். அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு அடுத்தடுத்து பார்ப்போம். சரியா?
சோ இந்த ரேஞ்சஸ் வந்து கண்டிப்பா இந்த 3 ரேஞ்சுமே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்ல. சரியா? சோ அத நம்ம கன்வீனியன்ட் தான். ஒரு 3 ஃபார்மேட் இருக்கு. அந்த 3 ஃபார்மேட் எப்படி அப்படின்றத பாருங்க. ரேஞ்ச் ஆஃப் எண்ட். ஓகே. சோ ரேஞ்ச் ஆஃப் எண்ட்னா நான் ரேஞ்ச் ஆஃப் 4ன்னு மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா இனிஷியல் வேல்யூ 0ல இருந்து எடுத்துக்கும். டிஃபால்ட்டா அதுவே 1 இன்கிரிமெண்ட் பண்ணிக்கும். ஓகே. ஓகே. சோ ரேஞ்ச் ஆஃப் 4ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 0 1 2 3 இதுதான் எடுத்துக்கும். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூ. நான் ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூ கொடுத்து நார்மலா பிரிண்ட் பண்ண போறேன் அப்படின்னா டிஃபால்ட் இன்கிரிமெண்ட் 1ன்னு எடுத்துக்க போகுது. சோ 0,3 0 1 2. நெக்ஸ்ட் நான் ஸ்டார்ட் வேல்யூ 2 to 6 கொடுக்குறேன் அப்படின்னா 2 3 4 5. நெக்ஸ்ட் -13 to -19 கொடுத்தேன் அப்படின்னா டிக்ரீசிங் ஆர்டர் வச்சுக்கோங்க. -13 -12 -11 -10. ஓகே. Yes. Okay. So next is start end step. Okay. அப்ப 0 4 1 னு கொடுத்திருக்கேன். 0 1 2 3 னு வந்திருக்கு. 1 7 2 னு கொடுத்திருக்கேன். So 1 3 5 incremental. Okay. Fine. So அதே மாதிரி 3, -2, -1 னு கொடுக்கலாம். அப்படி கொடுத்தோம் அப்படினா 3 2 1 0 -1. ஓகேவா? So இது எல்லாமே இதுல இப்படிலாம் கொடுக்கலாம்ன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இது புரியுதா? ஓகே. 3 2 1 0. ஓகே. நான் எண்ட் வேல்யூ மட்டும் கொடுக்கலாம், இல்ல ஸ்டார்ட்டும் எண்டும் கொடுக்கலாம், இல்ல ஸ்டார்ட் எண்ட் ஸ்டெப் மூணுமே கொடுக்கலாம். ஓகே. புரியுது. டைப்ஸ். சரியா? வெறும கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் டிஃபால்ட் இன்கிரிமெண்டல் 1 தான் எடுத்துக்கும். நான் இன்கிரிமெண்ட் கொடுக்காம விட்டா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கொடுத்தனா அது ஆஸ் ஆஃப் தி இன்கிரிமெண்ட் தே வில் ஆன்சர் கொடுத்துரும். ஓகே. Fine. So for loop a container can be a range of numbers இருக்கலாம், இல்லனா ஒரு characters இருக்கலாம், இல்லனா ஒரு லிஸ்ட் செட் ஆஃப் வேல்யூஸ் ஒரு அரேக்குள்ள ஸ்டோர் பண்ணியிருக்கிற 10 12 வேல்யூஸா இருக்கலாம். எல்லாத்தையுமே என்னால இந்த for loop வச்சு ஈஸியா எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ண முடியும். ஓகே. சோ இதோட syntax ஞாபகம் வச்சுக்கோங்க. for variables in sequence. இங்க எனக்கு வேரியபிள் நேம் இருக்க போகுது, இங்க அதோட சீக்வென்ஸ் இருக்க போகுது. in range of அப்படின்றத இந்த சீக்வென்ஸ்ல தான் போடுவோம் நம்ம. ஓகே. சோ இப்ப லிஸ்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அத எப்படி அப்ப அதை பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அப்படின்றது வேரியபிள் நேம். அந்த ஃப்ரூட்ஸ்ன்ற நேம்க்குள்ள இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டோம்னா அதை வந்து லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. சாரி, ஸ்கொயர் பிராக்கெட் வந்து டியூபிள். பிராக்கெட் மட்டும் போட்டோம்னா லிஸ்ட். ஒரு செட் ஆஃப் வேல்யூவை பிராக்கெட் வச்சு ஸ்டோர் பண்றோம்னா அதை லிஸ்ட்னு சொல்லுவோம். ஸ்கொயர் பிராக்கெட் வச்சு ஸ்டோர் பண்ண போறோம்னா அதை டியூபிள்ஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஏன் அப்படின்றத நான் அடுத்து உங்களுக்கு சொல்றேன், அந்த சாப்டர் பாக்குறத. இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. சோ ஃபார் ஃப்ரூட் இதுதான் என்னோட வேரியபிள் இன் ஃப்ரூட்ஸ் ரேஞ்ச் ஆஃப் இந்த ரேஞ்ச். சோ இங்க பிரிண்ட் ஃப்ரூட்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ஒவ்வொன்னா எடுத்துட்டு வந்து எனக்கு லூப்ல போட்டு ஆப்பிள் பனானா செரின்னு எனக்கு எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணிரும். ஓகே. if you don't mind actually for நீங்க actually என்ன சொன்னீங்கன்னா for actually பாத்தீங்கன்னா அப்புறம் வேரியபிள் அப்புறம் in sequence நீங்க in வரைக்கும் ஓகே. அது இன்னன்றது பாத்தீங்கன்னா actually அது கம்பல்சரியா போடணும். ஒண்ணு அந்த வேரியபிள் கால் பண்ணிட்டீங்க. இன்னுக்கு அப்புறம் ரேஞ்ச் எதுவும் போடாம ஃப்ரூட்ஸ் டேட்டா கால் பண்றீங்களா? அது இது ஒரு லிஸ்டுக்குள்ள தானே இருக்கு. இது ஒரு அரேக்குள்ள இருக்கு. அந்த அரே நேம் நான் அப்படியே எடுத்து போட போறேன். ஓகே. ரேஞ்ச் கொடுத்தீங்க. ஓகே. நீங்க கால் பண்றதுனா ரேஞ்ச் இங்க லிஸ்ட். ஓகே. வாட் ஆஃப் நீங்க நம்பர்ஸ் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல. எனக்கு நான் கொடுத்திருக்கிறதை எனக்கு அப்படியே எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணு. ஓகே. சோ இப்போ நம்பர்ஸ் வர போகுது அப்படின்றப்ப for i in range of 1,6 int of i னு சொல்லிட்டோம் அப்படின்னா எனக்கு 1 2 3 4 5 னு வெர்டிகல் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணும். சரியா? இதுவே எனக்கு ஹரிசாண்டல் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணனும்னா நான் என்ன பண்ணனும்? i, ஸ்லாஷ் இல்ல மேம். இல்ல மேம். கமா ஆக்சுவலி இப்பதான் ஒன்னு பார்த்தோம். அப்படியே டாப் போர்டு யூஸ் பண்றதுக்காக சொன்னீங்க. டாப் வரும். எஸ். சோ /t யூஸ் பண்ணிக்கலாம். /t எஸ். /t /n யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹரிசாண்டல் ஆர்டர்ல வந்து அவுட்புட் பிரிண்ட் ஆகும். அதுக்கான சாம்பிள் கோட் எல்லாம் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றேன். சரியா? ஓகே. சோ நார்மலா ஒரு செட் ஆஃப் சீக்வென்ஸா ஆர்டரா வெர்டிகலா பிரிண்ட் பண்றதுக்கு இப்படி மட்டும் எழுதினா போதும். ஓகே. இப்போ அதுவே எனக்கு இந்த வேல்யூ வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா நான் என்ன பண்ணனும்?
ரேஞ்ச் ஆக்சுவலி 0 நீங்க வெறும் 0 கொடுத்துக்கலாம். 0 to 6 கொடுத்தீங்க 0 to 6 கொடுத்தீங்கன்னா வந்துற போகுது. இப்ப 2 இன்க்ரீஸ் ஆகணும்னா 0 6 கொடுத்துட்டு பக்கத்துல ஆக்சுவலி 2 கொடுத்துட்டீங்கன்னா இட் வில் ஆக்சுவலி ஸ்டெப் 2 வரும். 0ல இருந்தா அடுத்த என்ன பண்ணும் 2 0ல இருந்தா 0 வரும் 2 6 வராது 4 வரைக்கும் வரும். ஓகே ஃபைன் புரியுதுல்ல? எஸ் மேம். ஓகே சோ இங்க பாருங்க நெக்ஸ்ட் நான் வந்து 3 ரேஞ்ச் வேல்யூ கொடுத்திருக்கேன். ஸ்டார்ட் எண்ட் ஸ்டெப் கொடுத்திருக்கேன். ஓகே ஓகே 2 4 2 4 6 6 8 10. ஓகே இத வந்து நான் நார்மலா வேற ப்ரோக்ராம்ஸ்ல பண்ணனும் அப்படின்னா நான் ஃபார் லூப்ல i++ போட்டேன் இல்லையா, அந்த இடத்துல i is equal to i+2 அப்படின்ற மாதிரி போடணும். இந்த மாதிரி வந்து கண்டிஷன்ஸ் கொடுக்கணும். நான் வந்து இத இந்த இடத்துல சிம்பிளா இப்படியே முடிச்சுக்கலாம். அதுதான் மத்த ப்ரோக்ராமுக்கும் நம்ம பைத்தானுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகே சோ இப்ப நம்பர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்றோம். அப்ப ஒரு கேரக்டர் எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்னா bird is equal to python நான் ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்ப word of 0ல p இருக்க போகுது, word of 1ல y இருக்க போகுது, word of 2ல t இருக்க போகுது. இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு இண்டெக்ஸ் வேல்யூக்குள்ள இந்த ஒவ்வொரு லெட்டரும் உள்ள ஸ்டோர் ஆயிரும். சோ ஃபார் கேர் அப்படின்றது ஒரு டேட்டா டைப். தனித்தனி கேரக்டரை வந்து எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்றதுக்கு இந்த கேர் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். சரியா? சோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கிற இது ஒவ்வொன்றும் தனித்தனி லெட்டர்ஸ். இந்த லெட்டர்ஸ் எனக்கு பிரிண்ட் பண்றதுக்கு கேர் அப்படின்ற டைப் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். சோ ஃபார் கேர் இன் வேர்ட் கோலன் மஸ்ட் கண்டிஷன்ஸ்ல தென் பிரிண்ட் கேர் அப்படின்னு நான் போட்டுட்டேன்னா python பைத்தான் அப்படின்னு எனக்கு எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஓகே ஓகே இன்னொன்னு மேம் ஓகே இது ஓகே பட் இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சுது. பட் ஆக்சுவலி நீங்க ஃபார் லூப் சொல்லும்போது என்ன சொன்னீங்கன்னா ஃபார்மேட் என்னன்னா ஃபார் அதுக்கப்புறம் ஆக்சுவலி ஆமா அந்த வேரியபிள் ஃபார் போட்டு வேரியபிள் போட்டோம் இன் சீக்வென்ஸ்ன்றது சின்டாக்ஸ். இங்க ஃபார் இருக்கு வேரியபிள்ன்றது வேர்ட் இங்க கால் பண்ணவே இல்லையே, எடுத்தோன்னே கேரக்டர் தானே போடுறோம். அது எப்படி? கேர் வந்து இந்த வேரியபிள்ஸ் எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்றதுக்கான டைப் தானே? இல்ல புரியுது டைப்னு புரியுது. பட் இல்ல சின்டாக்ஸ்ல நீங்க சொல்லும்போது சொன்னீங்கல ஃபார் இருக்கும் கன்ஃபார்ம் அப்புறம் ஐன்றது கன்ஃபார்ம் அது வேரியபிள். சோ ஃபாருக்கு அப்புறம் வேரியபிள் என்ன வேரியபிள் நீங்க கால் பண்ணி அந்த வேரியபிளுக்கு வரணும். சோ கால் பண்றீங்க. அப்புறம் என்னன்றது கம்பல்சரி ஃபங்க்ஷன்ஸ் சீக்வென்ஸ்ன்றது இட் ரேஞ்ச் வாட் அப்படி சொன்னீங்க. அப்ப இங்க வரும்போது அப்ப இந்த ஃபாருக்கு அப்புறம் இந்த வேர்ட்னு போட்டுட்டு அதுக்கு அப்புறம் கேர் போடாம எடுத்த உடனே எப்படி கேர் போட கால் எடுத்துக்குது? எனக்கு தனித்தனி கேரக்டர் தான் அந்த இடத்துல வேணும். இது எல்லாமே டிஃபால்ட்டா வந்து நம்மளோட லைப்ரரிஸ்ல ப்ரீடிஃபைன்டா எழுதி இருக்கிற கான்செப்ட். ஓகே சரியா? இந்த இடத்துல நான் கேர்ன்றத போடுறேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா கேர் அப்படின்ற கிளாஸ்ல இந்த இது வந்து கேரக்டரை வந்து எனக்கு தனித்தனியா எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ண சொல்லுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ண போகுது. ஓகே இந்த இடத்துல நான் ஐ கொடுக்கணுமான்னு கேட்டா தேவையில்லை. ஐ இல்ல அந்த வேர்ட் எடுத்து வர ஏன்னா வேர்ட்ன்றத இங்க வேரியபிள் இந்த வேர்ட் தான் வேரியபிள் அது வேரியபிள் எடுத்து வர கூடாது. ஓகேவா? ஓகே சோ நெக்ஸ்ட் நிறைய இருக்கும் பாருங்க. நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 20 30 நம் இந்த இடத்துல நான் நம்ன்றதை யூஸ் பண்ணிருக்கேன்ல, நான் இங்க கொடுக்க போறதுதான் வேரியபிள். நான் இங்க வந்து என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நான் கேர்னு ஏன் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா எனக்கு தனித்தனி கேரக்டர் வேணும் அப்படின்றதுக்காக நான் கேர் அப்படின்ற அந்த டைப் வந்து அங்க கொண்டு வரேன். ஓகேவா? சோ மத்தபடி நீங்க இந்த இடத்துல என்ன வேரியபிள் நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஐ தான் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ஓகே ஓகே மேம் அப்போ ஒரே நிமிஷம். இப்போ நம்ம இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா ஃப்ரூட்ஸ்ல ஃப்ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆப்பிள் சம்திங். அப்போ அங்க ஆக்சுவலி எங்க ஃபாரின் போட்டு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாமா ஸ்ட்ரைட்டாவே? ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ண கூடாது. டேட்டா டைப் இல்ல ஏன்னா நான் ஓகே ஏன்னா இங்க வந்து நீங்க வேரியபிள் வந்து நம்பர்ஸ் NUMBRS ன்னு போட்டுருக்கீங்க. பட் இங்க கால் பண்ணும்போது NUM தான போட்டுருக்கீங்க. அப்போ இது வராது எரர் வராதா? எரர் வராது. அந்த இடத்துல நம்ம கொடுக்க போறது நம்மளோட அந்த இடத்துல கொடுக்க போறது அப்போதைக்கு நம்ம கொடுக்கிறது தான். அத வந்து முன்னாடி நம்ம எங்கேயுமே டிஃபைன் பண்ணிலாம் வச்சுக்க போறது கிடையாது. ஓகேவா? இங்க வந்து நான் கேருக்கு பதிலா என்னன்னு கொடுத்தாலும் எனக்கு வரும். எண்ணின் வேர்ட்ஸ் நான் கொடுத்தேனாலும் எனக்கு இங்க வரும். ஏன்னா எனக்கு தனித்தனியா ஒவ்வொன்னையும் எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணுன்னு நான் சொல்ல போறேன். நம்ம ஒரு கேர வந்து இப்ப வரைக்கும் எதுலயாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணிருக்கோமா தனித்தனியா எடுத்து ஒரு டேட்டா டைப்? இல்ல அதெல்லாம் இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சது. இந்த கேரக்டர் யூஸ் பண்ணீங்களா அப்பதான் ஏன்னா வேர்ட்ன்றது வேரியபிள் நீங்க டிக்ளேர் பண்ணிருக்கீங்க. வேர்ட் இஸ் ஈக்குவல் டு பைத்தான்ன்றது ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கீங்க. அப்ப நீங்க பிரிண்ட்னு சொல்லிட்டு நீங்க கேரன் போட்டுறீங்கல, அங்கேயே நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும் அந்த வேரியபிள் நேம் தான் உள்ள என்ட்ரி பண்ணுவோம். இங்கேயே வேரியபிள் என்ட்ரி பண்ணலையா? போய் ஃப்ரெண்ட்ல அதனால தான் கேக்குறேன். அப்ப இங்க கேரக்டர் தான் வேரியபிள். ஆமா
வேரியபிள். ஆமா, இங்கேயும் ஃப்ரூட்ன்றத தானே போட்டிருக்கேன். ஃப்ரூட்ஸ்ன்றத ஆ, யூஸ் ஆ, ஆ, பண்ணலைல்ல. இங்கேயும் ஃப்ரூட்ஸ், அது ஃப்ரூட்ன்றது என்ன ஃப்ரூட்ஸ்? எஸ், ஃப்ரூட் கரெக்ட்டா? இன், எஸ். இங்க ஃப்ரூட் அப்படின்றது நான் டிஃபைன் பண்ணியிருக்கிறது தான். அங்க ஃப்ரூட்ன்னு தான் குடுக்கணும்னு இல்ல. நான் என்ன வேணா குடுத்துக்கலாம். ஓகே, ஓகே. ஓகே? புரியுதா? இல்ல மேம். நான் ஒரு இது பண்ணி திருப்பி இது பண்ணிக்கிறேன். புரியுதா மாரி இருக்கு. ஆனா கொஞ்சம் அந்த இது ஸ்டிங் வரும்போது எனக்கு இன்னும் டவுட். இல்ல சின்டாக்ஸ்னா சின்டாக்ஸ் அப்படியே தான் இருக்கு. எல்லாத்துலயும் ஃபாலோ பண்ணணும். அது ஒரு ஒண்ணுக்கு ஃபார்வர்டுக்கு தான் என்னோடது. எங்க ஃபார் மாறுது? எல்லாத்துலயும் இல்ல, ஒரே மாரி தாங்க இருக்கு. இல்ல சாரி மேம். தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. இல்ல நீங்க சொன்னதுதான். இல்ல ஆ. ஃபார் லூப் ஃபார்ன்னு போடணும். இந்த ஃபார்ன்றது அது ஆக்சுவலி அது கண்டிஷன். அதாவது இப்ப இது ஃபார் யூஸ் பண்ணீங்கன்னா ம். ஃபார் யூஸ் பண்ணிட்டு வேரியபிள் நம்ம இப்போ கால் பண்ற வேரியபிள் போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னன்றது கன்ஃபார்மா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பக்கத்துல போடுறது வந்து சீக்வென்ஸ், வெதர் இந்த ரேஞ்ச், ம். அது ம். கேரக்டரா இல்ல ஸ்ட்ரிங்கா வாட் ஏதோ ஒண்ணு அதுக்கு அத போட போறோம். போட்டுட்டு அப்புறம் உள்ள கால் பண்ண போறோம். இதுதான் இது. அப்போ ஆமா. நம்ம இப்போ ஒரு வேரியபிள் ஏற்கனவே உள்ள கால் பண்ணி அந்த நேம்ல வச்சுட்டோம்னா அதே நேம் தான வேரியபிள் யூஸ் பண்ணணும். ஃபாருக்கு அப்புறம் அந்த ஐன்றது வேரியபிள். அந்த ஐக்கு பதில் ஏதோ எந்த நம்பர் கால் பண்றோமோ அதே நேம் தான் கால் பண்ணணும். இல்ல, இல்ல. அத இந்த சீக்வென்ஸ்ல மட்டும் தான் நான் இங்க குடுத்தத யூஸ் பண்ண போறேன். இந்த வேரியபிள் ஃபார் ஓகே. வேரியபிள் வேரியபிள்ல நான் ஆ. எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நான் அங்க ஓகே. ஐ குடுத்தா ஐ தான் யூஸ் பண்ணணும். ஜே குடுத்தா ஜே தான் யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது. இட்ஸ் ஓகே. மை கன்வீனியன்ட். ஓகே. ஓகே. சரி, ஓகே. அப்படி இருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சம் பிரிண்ட்ல போங்க. அப்படி இருந்தா ஓகே மேம். பிரிண்ட்ல குடுக்குறீங்கல்ல, பிரிண்ட் ஃப்ரூட்ன்னு குடுக்குறீங்கல்ல. அப்போ அந்த ஃப்ரூட்ன்றது இங்கயா? ஆக்சுவலி நம்ம இங்க. இங்க ஆ. இதுலயே கூட பாருங்களேன். FRUITSன்னு போட்டிருக்கீங்க. இங்க பிரிண்ட்க்குள்ள ஃப்ரூட்ன்னு போடுறீங்க. அப்போ மிஸ் மேட்ச் ஆகாதா? ஆஹா. ஓகே. ஆகாது. ஓகே. ரன் பண்ணி பார்க்குறேன். இங்க எஸ் அப்படின்றது அதான் சொன்னேன் இல்லையா? நம்ம குடுக்குற இந்த இங்கிலீஷ் வேர்ட ம். இது வந்து பைனரி கோடா கன்வெர்ட் பண்ணி தான் உள்ள குடுக்க போகுது. ம். அப்ப ஃப்ரூட்ன்றதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஃப்ரூட்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். 2மே ஓகே. தனித்தனி. ஆமா. ஓகே. 2யுமே அதால தனித்தனியா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். நீங்க ஒரு எஸ் கூட போட்டீங்கன்னாலும் அங்க எனக்கு எரர் வரதான் செய்யும். நான் இப்ப இந்த ஓகே. இடத்துல ஃப்ரூட்ஸ்க்கு இன்னொரு எஸ் போட்டேன்னா எனக்கு அது தப்பு. ஓகே. ஓகே. பிகாஸ் அப்ப இந்த வேரியபிள் நேமும், இங்க குடுத்திருக்கிற நேமும் என்ன ஆகும் எனக்கு? மிஸ்மேட்ச் ஆகும். எஸ். ஓகேவா? அது அது வந்து நமக்கு ஹியூமன் லாங்குவேஜ் அங்க குடுத்துடுறோம். அப்ப அது ம். மெஷின்க்கு புரிய போறது, அது எப்படி புரியுதோ அப்படித்தானே எடுத்துக்கும். ம். ஓகே. 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 சோ இந்த கான்செப்ட் இருக்கட்டும். டிக்ஷனரின்றது இதுல பார்க்கிறப்ப நம்ம படிப்போம். அப்ப பார்த்துக்கலாம். ஓகே. ஆ ஓகே ஃபைன். சோ உங்களுக்கு இப்ப நான் ஒரு வொர்க் தரேன். மேம் இப்பன்னா 31 இது போங்க. நீங்க போய் ட்ரை பண்ணி சாரி. பாருங்க. இது எல்லாமே 30 பண்ணணும். ஐம் சாரி மேம். ஓகேவா? 31 பேஜ் மேம். சாரி, ப்ளீஸ் மேம். எங்க? இதுல மேம். இதுல இப்போ ஒரே நிமிஷம் இருங்களேன். இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ் எஸ்ன்னு போட்டிருக்கீங்க. அதுக்கு 10, 20, 30ன்னு ஒரு வேல்யூ குடுத்துருக்கீங்க. ரைட்டுங்களா? ஆமா. இல்ல இந்த நம்பர்ன்றது என்னது? இப்போ ஒரு வேல்யூ குடுத்துருக்கீங்கல்ல, நம்பர்ஸ்ன்றது என்னது? நம்பர்ன்றது வேரியபிள் ஆ நேம். வேரியபிள் நேம். வேரியபிளுக்கு ஒரு வேரியபிளோட நேம். நம்பர்ஸ் எஸ்ன்னு குடுத்துருக்கீங்க. இப்போ இங்க கீழ கால் பண்ணும்போது ஃபார் நம்மன்னு போட்டு நம்பர்ஸ்ன்னு போட்டிருக்கீங்க. ரைட்டுங்களா? ஸோ அது ம். NUMன்றது வேரியபிளா? இல்ல இன்க்கு அப்புறம் நம்பர் வருது அது வேரியபிளா இங்க? வேரியபிள் நேம் இது வந்து. ஓகே. அப்ப பிரிண்ட் இந்த பண்ணும்பொழுது வேரியபிள் நேம்ன்றது ஒரு செட் ஆஃப் நான் என்ன சொல்றது? ஒரு செட் ஆஃப் ம். ஐட்டம்ஸ ஸ்டோர் பண்றதுக்கு நான் யூஸ் எஸ். பண்றது. அதுதான் சொல்றேன். இப்போ நான் அதுதான் மேம். வேரியபிள்குள்ள நான் ஒரு இத நானு சேவ் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் A = 10ன்னு குடுத்துட்டேன்னா, ஏன்றது ஆ, வேரியபிள். ஆ, அத நான் கால் பண்ணிப்பேன். அத கால் பண்ணும்போது அதே ஏலயே ஸ்மால் போட்டா ஸ்மாலே கால் பண்ணணும். இங்கேயும் ஆமா. அதுதான் கேட்கிறேன். இங்க நம்பர்ஸ்ன்னு நீங்க போட்டீங்க. ஆனா பிரிண்ட் ம். குடுக்கும்போது NUMன்னு குடுக்கும்பொழுது, நம்பர்ஸ் இருக்குல்ல, இங்க வெறும் நம்பர் இருக்கு. அத கேட்கிறேன். அப்போ இந்த இதுல ஸ்டோர் பண்ணி எனக்கு எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணு. இப்ப நீங்க வந்துருமா? ஓகே மேம். ஃபார் இன் நம்பர்ஸ். சோ இன் 10 ஃபர்ஸ்ட் வரும். 10 இது ஸ்டோர் பண்ணி எனக்கு எடுத்துட்டு வந்து இங்க பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் 20 இங்க வரும். 20 இங்க எடுத்துட்டு வந்து இங்க பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் 30 வரும். 30 இங்க போட்டு இங்க பிரிண்ட் பண்ணும். ஓகே. ஓகே. இத இது வந்து உங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னா, இப்ப நான் உங்களுக்கு அததான் சொல்றேன். ம். இப்ப எனக்கு ஒரு புரோகிராம் எழுதணும். சரியா? ம். ம். வெறும் ஃபார் லூப் ஒரே ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி, ம். ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த 2 லைன் தான் இருக்கணும். எனக்கு 2 டேபிள் மல்டிப்ளிகேஷன் எழுதணும். பிரிண்ட் 2 ஓகே. டேபிள்னு குடுத்திருக்கேன் இல்லையா? ஓகே. இது பிரிண்ட் 2 டேபிள். எழுதணும். கிரேட்டர் தன் ஈக்குவல் டூ என்னன்னு குடுத்துட்டேன்னா, ஓகே. ஓகே. பிரிண்ட். ஓகே. ஒரே ஒரு ஃபார் லூப் ஓகே.
ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ம். இந்த 2 வச்சு 2 டேபிள் எழுத முடியுமா? எழுதலாம் மேம். இன்கிரிமெண்டல் 2 கொடுத்தா 2 வந்துரும். ஆனா இப்போ ஓகே. இப்ப நான் அதையே வந்து இல்ல இல்ல மேம். ஜாவால இப்போ எழுத போறேன் அப்படின்னா இல்ல கிளாஸ் மேம். இப்போ நம்ம 3 ரேஞ்ச் பார்த்தோம் இல்லையா? வெறும் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு இப்போ ஏதோ ஒரு நம்பர் குடுத்துட்டோம்னா, அதுக்குள்ள இருக்கலாம் வந்துரும். செகண்ட் என்ன பார்த்தோம்னா, ஸ்டார்ட், ஸ்டாப் 2 குடுத்துட்டாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கலி இன்கிரிமெண்டல் மட்டும் வரப்போகுது. தேர்ட் ஸ்டார்ட், ஸ்டாப், அதாவது என்னன்னா, அதுக்கு இந்த பிளஸ் ஆர் மைனஸ் இன்கிரிமெண்டல் என்ன 1 ஆர் 2 ஆன்னு குடுக்க போறோம். இப்போ இன்னொரு இருக்கு. இப்போ நான் ஸ்டார்ட் மட்டும் குடுத்துட்டு இன்கிரிமெண்டல் வெறும் குடுத்தேன்னா, அப்போ இது ஒர்க் ஆகுமா? வெறும் ஸ்டார்ட் மட்டும் 2ன்னு குடுக்குறேன். இன்கிரிமெண்டல் மட்டும் குடுத்தேன்னா, இன்கிரிமெண்ட் அப்படியே போயிட்டே இருக்கும்ல. அப்போ எண்ட் குடுக்கணும்ல? ஆமா குடுக்கணும். ஏன்னா பிரிண்ட் 2 டேபிள்ன்றீங்க. அப்ப எண்ட் எது வரைக்கும் நான் குடுக்கணும்? நீங்க வெறும் 2 நான் தான் யூஸ் பண்ண சொன்னீங்க. வெயிட் எனக்கு வந்து 2, 4 இந்த மாதிரி வேணாம். ம். எனக்கு 1 into ஓ 2 is ஓ equal to 2. ஓ அந்த மாதிரி. ஓகே ஓகே 2 into 2 is equal to 4. இந்த ஓகே மாதிரி ஓகே இந்த ஓகே மாதிரி up to 10 star 2 is equal to 20. 20. இப்படி எனக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகும். ஓ ட்ரை ஓகே பண்ணி பாருங்க. நான் ஓகே ஒரு ஓகே செகண்ட் ஓகே ஓகே சொல்றேன். நான் ட்ரை பண்றேன். பண்ணியாச்சா? இல்ல மேம். இதுதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேம் நானு. பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல மேம். நீங்க நீங்க இப்ப பண்ண சொன்னீங்க. இல்ல நான் நாளைக்கு தான் அப்படி அதான் கமெண்ட் இருக்கேன். நீங்க ஏதோ கால் வந்து போயிட்டு அதான் நினைச்சிருந்தேன் மேம். இப்ப பண்ண இல்ல சொன்னீங்க இல்ல நினைக்கல மேம். ட்ரை பண்ணலையா? இல்ல மேம் பண்ணவே இல்ல. இல்ல நான் தான் சொல்றேன் அசம்ப்ஷன் எனக்கு நான் ஒர்க் பண்ண சொல்லிருக்கீங்க போல நாளைக்கு அப்படி தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஓகே நீங்க ஏதோ ஓகே கால் வந்திருக்கு போயிருக்கீங்க போல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மேம் உங்களுக்காக. சரி 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 ஓகே ஃபைன். சோ இத ட்ரை பண்ணி பாருங்க சரியா? ஓகே நீங்க ஓகே இப்போ சொன்னீங்களா? ட்ரை பண்ண சொன்னீங்களா? ஆமா இப்பதான் பண்ண சொன்னேன். சரி ஓகே பரவாயில்ல பிரச்சனை இல்ல. சோ இது வந்து ஒரு சிங்கிள் ஒரு 2 லைன் சம் 2 or 3 லைன் சம் சரியா? ஓகே. இத 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணியும் பண்ணலாம்.
ஆனா எனக்கு ஆ. சிங்கிள் ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ணணும். இது உங்களுக்கு ஒரு ஒர்க்ன்னு நெனச்சுக்கோங்க. ஓகே. ஓகே, ஓகே, ஓகே. மத்த கான்செப்ட்லாம் இதுக்கு கீழ இருக்கிறதெல்லாம் ஈஸியா தான் இருக்கும். நீங்க படிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிரும். சரியா? ஓகே மேம். ஓகே ஸோ மேம். இது ட்ரை பண்ணி பாருங்க. இதுல நெறைய ஃபார் லூப் கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட இங்க ஒரு 10, இங்க ஒரு 15, 25 சம்ஸ் இருக்கு. ஓகே. இது ஓகே, எல்லாமே நெஸ்டட் ஃபார் லூப்குள்ள போயிரும். ஸோ இந்த கான்செப்ட் நம்ம ஸ்ட்ராங் ஆனோம்னா தான், அதுக்கு அடுத்த ஓகே, கான்செப்ட் வந்து நம்மளால போக முடியும். சரியா? ஓகே, ஓகே, ஓகே. ம். ஸோ இப்ப எனக்கு இந்த ட்ரூ டேபிள் மட்டும் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ. ஆனா ஆனா ட்ரை பண்ணணும் மேம். ட்ரை பண்ணி சொல்றேன். ஆப்ஷன் டீபக் விண்டோ. எஸ். ஃபார் லூப் தான் சொன்னீங்க. ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஃபார் நான் உங்களுக்கு சில சாம்பிள் கோட் வந்து உங்களுக்கு இதுல சென்ட் பண்ணியிருக்கேன். ஹாரிசான்டலா பிரிண்ட் பண்றது எப்படி? வெர்டிகலா பிரிண்ட் பண்றது எப்படி? ஸ்பேஸோட ஓகே. பிரிண்ட் பண்றது எப்படி? அப்படின்னு. அதையும் பார்த்துக்கோங்க. இத பார்த்துட்டு இத முடிச்சுட்டு இத பாருங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேவா? ஓகே. ஓகே. மேம் இதுவரைக்கும் சொல்லிக் கொடுத்ததுல அது ஆக்சுவலி நீங்க இதுதானே ரேஞ்ச் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. 2 இன்டூ எக்ஸ் மல்டி பண்ணி இருங்க. அப்படியே மல்டி பண்ணிக்கலாம் இல்லையா? பண்ணலாம். ட்ரை பண்ணுங்க. ஃபார் ஏ எடுத்துக்கிட்டாலும் இன் ரேஞ்ச் நான் போட்டுக்கிறேன். நான் 2 டேபிள் சொன்னால 0 ஆமா 2 டேபிள் ஒன்று எடுக்கும். ஓகே. 0 எடுத்துக்கலாம். 0ல இருந்து கூட எடுத்துக்கலாம். 0 வந்து 2 டேபிள் தான் பார்க்கலாம். 0 ஆமா. நீங்க 10 டேபிள் வரைக்கும் சொல்லியிருக்கீங்க. அதனால 11 அவ்வளோதான் தெரியும். 2 3 2 into 2 2 into I is equal to 1 கொடுத்தா 1 into 2 2 2 into 1 கொடுத்தா 2 அது நான் நெட்ல சர்ச் பண்ணிக்குவா இல்ல எனக்கு நீ நெட்ல ஒண்ணே சர்ச் பண்ணக்கூடாது. இல்ல வெறும் ஒண்ணு மட்டும் போட்டு வச்சிருக்கேன். ஃபார் போட்டு ஏன்றது இது போட்டிருக்கேன். என்னதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ வேரியபிள் போட்டுட்டு இன் ரேஞ்ச் 0ல இருந்து 11 கொடுக்கணும் மட்டும் தெரியும். ஏன்னா 0ல இருந்து 11 கொடுக்கும்போது இல்லைன்னா நீங்க 10 தான் சொல்லியிருக்கீங்க. 10 into 2 ஸோ 2 ஓகே. பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பண்ணியாச்சுல்ல. போட்டிருக்கேன். அப்புறம் என்ன? அது போட்டா இல்ல பிரிண்ட் கொடுக்கும்போது மல்டிப்ளை பண்ணணும்ல மேம். 2 டேபிள் வரும்ல 1 into 2 2 into 1 நீங்க சொல்ற மாதிரி. ஆமா. அத எப்படி பண்ணலாம்? பாருங்க. நெட்ல பார்க்கக்கூடாது. இல்ல ஏதோ அதுதான் கேட்கிறேன். அது நான் உங்களுக்கு சொல்றேன். அததான் நெட்ல பார்க்காதீங்கன்றேன். நெட்ல பார்க்காம பண்ணணும். அந்த அந்த கான்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைன். இல்ல யோசிக்க தெரியல. பிரிண்ட் கொடுக்கும்போது தெரியலையா? இல்ல மல்டிப்ளை பண்ணல. சரி, நான் உங்களுக்கு அமௌண்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இந்த கான்செப்ட் வந்து கரெக்ட்டா புடிச்சுக்கோங்க. ஓகே? ஓகே. ஓகே. கவனிங்க. இல்ல அதுதான் இது மட்டும் போட்டு அதுக்கப்புறம் போனோம்ல. ஃபார் அதான் நம்ம என்ன இதுக்குன்னா ஃபார் பிரிண்ட் ஆயிடுச்சா? 2 2 10 to இது 20 அம்மா. எத்தனை லைன் கோடா இருக்கும்? இல்ல நீங்க 2 லைன் தான் சொல்லிருக்கீங்க. கேட்டிருக்கேன். அப்ப 2 லைன் கூட தான் டைப் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். 2 லைன் கோட். ஏன் 1ல இருந்து போட்டிருக்கீங்க? 0ல ஸ்டார்ட் பண்ணாலும் அது எடுத்துக்காதா? 0 எடுத்துக்காதா? 0ல இருந்து கொடுத்தாலும் பிரச்சனை இல்ல. இல்ல நான் அப்படிதான் போட்டிருக்கேன். 0 கொடுத்தா 0 எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்குது. அதனால 0 வரும். 0 டேபிள் ஓகே. புரியுது மேம். புரியுது. ஆனா இல்ல அந்த கீழ என்ன கொடுத்தீங்க? 2 into ஓகே 2 ஸ்டார் ஓகே. 2 ஸ்டார். எனக்கு அந்த ஐஏ வேரியபிள் எடுத்தீங்க. சரியா? நெக்ஸ்ட் I வந்து எனக்கு இந்த 2 into 1 2 3ன்னு வரப்போறதுக்கு ஈக்குவல் டு வரணும். நெக்ஸ்ட் I ஸ்டார் into 2ன்னு பண்ணேன்னா 2 மல்டிப்ளை. ஓகே? ஓகே. புரியுது. ஒரு ஐக்கு ஒரு வாட்டி மல்டி பண்ணி வேல்யூ ஓகே. அந்த 2 ஓகே. அந்த 2x வந்து கான்ஸ்டன்ட். ஓகே ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படியே வரும். 2x ன்னு வரும். அந்த ஐ மட்டும் வேரியபிள் மாறிட்டே இருக்கும் உங்களுக்கு வேல்யூ. ஓகே. புரியுதா? புரியுது மேம். நான் அந்த 2 into மல்டிப்ளை பண்ணத யோசிச்சிருந்தேன். மல்டிப்ளை போடணும் எப்படி வரும்? நீங்க அத ரெண்டையும் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டு ஐ மட்டும்
சோ புரியுது. இதுதான் ஓகே. வந்து ஆப்டி கொஸ்டின்ஸ். எனக்கு 2 லைன்ல வந்து எனக்கு ஒரு கோட வந்து ரன் பண்ணணும். அப்ப நான் எப்படி பண்ணணும்? ஒரு 2 டேபிள் எழுதணும் அப்படின்றப்ப 2 டிஜிட் நெஸ்டட் ஃபார் லூப் 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. எனக்கு சிங்கிள் ஃபார் லூப்லயே என்னால ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எழுத முடியும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஓகே. புரியுது. இல்ல. நான் இங்க அந்த 2 இன்டூயும் ஈக்குவலையும் நீங்க கான்ஸ்டன்ட்டா யூஸ் பண்ணிட்டீங்க. வெறும் ஐய மட்டும் வேரியபிள்ல வேல்யூ மாதிரியே இருக்கும். அது ஆக்சுவலி ஒரு வாட்டி பிரிண்ட் இது வரும்போது மட்டும் புரியுது மேம். புரியுது. எனக்கு இது மட்டும் வரும். எனக்கு இப்படி புரியுது. வேணும். புரியுது. எனக்கு இப்ப புரியுது. இந்த ஃபார்மட் வேணும். ஓகேவா? புரியுது. புரியுதா? புரியுது. அதான் நான் புரிஞ்சுது. ஆக்சுவலி மல்டிபிளை பண்றது எப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க ம். அதான் சொல்றேன். நீங்க அத 2 ஸ்டார்ன்றது அது கான்ஸ்டன்ட் அது அப்படி அது வந்துட்டே இருக்கும். அது ஈக்குவலா வந்துட்டே இருக்கும். சோ அது கூட பக்கத்துல இதையும் நீங்க ஓகே புரியுது மேம். அந்த கம்மா ஓகே. இப்ப நான் இங்க 2 குடுத்தேன்னா என்ன ஆகும்? அங்க 2 குடுத்துட்டீங்கன்னா, இங்க 2 டேபிள் வரும். ஆனா இன்கிரிமெண்டல் ஆஃப் 2 தான் வரும். ஒரு வாட்டி என்னன்னா அந்த 2 அது ஈவன் என்னன்னா நம்பர். 48 ஈவன் நம்பர் வரும். 248 வரும். ஈவன் நம்பர்ஸ்க்கு மட்டும் எடுத்துக்கிட்டு வரும். எடுத்துட்டு வரும். இப்ப நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு ஆட் நம்பருக்கு மட்டும் வேணும்னு நினைக்கிறேன். ஆட் நம்பர் எஸ் n பிளஸ் அப்ப எப்படி குடுக்கலாம்? ஆட் நம்பர் மட்டும் வேணும்னா. 1 3 5 அப்போ ஒண்ணு இல்ல 0 பதில் 1 கொடுத்துடலாம். 1ல இருந்து 11 கொடுத்துட்டு இங்க 1 கமா கொடுத்துட்டு இங்க 2 கொடுத்தீங்கன்னா இங்க ஈவன்ல 2 வந்துரும். ஆனா நான் ஒரு கண்டிஷன் சொல்றேன். எனக்கு இங்க 0 தான் இருக்கணும். ஓ. அப்ப எப்படி பண்ணலாம்? ஸ்டார்ட் பண்ணும்போது 0 தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நீங்க இன்கிரிமெண்டல் பிளஸ் எனக்கு ஸ்டார்டிங் நம்பர் 0ல தான் ஸ்டார்ட் ஆகணும். ஆனா உள்ள வரப்ப 1ல தான் பிரிண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி? ஒண்ணுதான் சொல்லிட்டு இன்கிரிமெண்ட்ல கூட இன்கிரிமெண்ட் தான் ஒண்ணு n பிளஸ் கொஸ்டின் புரியுதுல்ல? எனக்கு நான் இனிஷியல் வேல்யூ 0ல தான் குடுப்பேன். ஆனா எனக்கு உள்ள ஸ்டார்ட் பண்றப்ப 1ல ஸ்டார்ட் ஆகி உள்ள i + 1 கொடுத்துடலாம்ல மேம். i + 1 எங்க? இங்க உள்ள i + 1 கொடுக்கும்போது 0 + 1 நீங்க வரும். i+1 குடுத்தீங்கன்னா இந்த இடத்துல அது எப்படி எடுத்துக்கும்? 2 டேபிள் இல்ல ஃபார்ம் இல்ல. இங்கேயும் i + 1 ஆமா 2 டேபிள் ஆமா தப்பாயிடும். சோ இது நான் உங்களுக்கு குடுக்குற வொர்க்ன்னு நினைச்சுக்கோங்க. இது எப்படி பண்ணலாம்னு ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் நான் இது சொல்லி குடுத்துட்டேன் இல்லையா? எஸ் ஓகே. அது புரியுது. ஓகே. ஓகே. சோ வந்து நீங்க வந்து இது எப்படி பண்ணலாம்னு ட்ரை பண்ணுங்க. சரியா? ஓகே ஓகே மேம். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே? 0ல இருந்து ஓகே அதே ப்ரோகிராம் தான் இருக்கு. ஓகே மேம். 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஆனா எனக்கு ஈவன் நம்பர் வரணும் உங்களுக்கு. சரி ஆட் நம்பர் வரணும். ஆட் நம்பர் வரணும். சரியா? சோ இந்த क्वेश्चंसலாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சந்துரு. நாளைக்கு 30யா? 30, 31, 1. எஸ் மேம். சோ நாளைக்கு கிளாஸ் வேண்டாம். நீங்க இதெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ப்ரோகிராம்ஸ்லாம் சால்வ் பண்ணி முடிங்க. சால்வ் பண்ணுன பிறகு நம்ம நெஸ்டட் ஃபார் லூப் போய்க்கலாம். சரியா? ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு செகண்ட் தான் உங்களுக்கு நான் கிளாஸ் சொல்லிருக்கேன். சோ இந்த 3 டேஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. மேக்ஸிமம் இப்ப வரைக்கும் பார்த்திருக்கிற கான்செப்ட்ட முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. 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 சோ நான் இந்த क्वेश्चंसலாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. சோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. So get input for A and B, then print the output. Input வந்து 815. அப்ப ஸ்டார்டிங் வேல்யூ 8, எண்டிங் வேல்யூ 15. அப்ப இன்கிரிமெண்ட் வேல்யூ 1 தான் இன்கிரிமெண்ட் ஆக போகுது அப்படின்றப்ப எனக்கு எந்த மாதிரி ரேஞ்ச் கொடுக்கணும் அப்படின்றத பாத்துக்கோங்க. சரியா? சோ நெக்ஸ்ட் print even number from 1 to 10. 1ல இருந்து 10 வரைக்கும் எனக்கு even number மட்டும் print பண்ணு. Then count the number of even numbers between 0 to 10. 0ல இருந்து 10 வரைக்கும் எத்தனை even numbers இருக்கு? அத கவுண்ட் பண்ணு நம்பர் ஆஃப் ஓகே. அத கவுண்ட் பண்ணி எழுதணும். ஓகேவா? அப்ப இங்க என்ன பண்ணுவீங்க? இந்த கான்செப்ட்ட புடிச்சிட்டீங்கன்னா அந்த கான்செப்ட் ஈஸி. நான் இப்ப இதுக்கு ஒரு சொன்னேன் இல்லையா? ஆமா ஈவன் நம்பர் சொன்னீங்க. இத பண்ணிட்டீங்கன்னா இந்த கான்செப்ட் பண்ணிரலாம். ஓகே? count the number of even number. சரி. count the number of even and odd number between ரெண்டுத்தையும் 4 and 5 சேம் தான். 1 தான் வந்து. சோ இது வந்து ஈவன் நம்பர் எத்தனை, ஆட் நம்பர் எத்தனை ரெண்டையுமே தனித்தனியா எடுத்துட்டு வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணு. ஓகே? சோ நெக்ஸ்ட் count the numbers divisible by 3 and 5.
ஓகே. 1ல ரேஞ்ச் இருந்து 1 100க்குள்ள இருக்கிற நம்பர்ஸ்ல 3 ஆலையும் 5 ஆலையும் மட்டும் டிவைட் பண்ற நம்பர் எத்தனை அப்படின்னு எடுத்துட்டு வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணணும். சம் ஆஃப் ஓகே. பிரிண்ட் வந்து ஓகே. A பிளஸ் ஓகே. So sum of first 5 natural numbers. First 5 natural numbersனா 1, 2, 1, 3, 2, 3, 4 4, 5. 5. இந்த 5ஐயும் எனக்கு பிளஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். ஓகே. Okay. Then write a program to read 10 numbers from the keyboard and find the sum and average. So user இருந்து 10 நம்பர் கெட் பண்ணி அந்த 10 நம்பரையும் ஆட் பண்ணி அதுக்கு ஆவரேஜ் ஃபைண்ட் பண்ணணும். அது ஓகே. இன்புட் A B C சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துரும். அப்புறம் என்ன பண்ணுவோம் கீபோர்ட்ல ஆக்சுவலி சம் ஆஃப் அது A பிளஸ் எல்லாமே ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ணணும். ஓ ஓ ஓகே இந்த ஓகே கான்செப்ட் எல்லாமே ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ணணும். ஓகே ஓகே ஓகே. ஓகே. இது Then ஓகே மேம். எனக்கு ஃபார்முலா தான் போட்டுருவேன். ரேஞ்ச் போட்டுருவேன் மேம். ரேஞ்ச் ஓகே. ரேஞ்ச் 1 to 10 அது கொடுக்க முடியாது. இன்புட்ல கொடுக்கணும். இன்புட் A இன்புட் ஓகே. ஸ்டார்ட் ஸ்டாப்னா ஓகே. யோசிக்கிறேன். okay. So write a program to display the cube of numbers from 1 to 5. 1ல இருந்து 5 வரைக்கும் cube numbers print பண்ணணும். 1 cube, 2 cube, 3 cube, 4, 5. Okay. So next length அப்படின்னா இந்த welcome அப்படின்றதுல எத்தனை letters இருக்கு? 6 letters or 7 letters. அந்த letters எடுத்துட்டு வந்து எனக்கு print பண்ணணும். எத்தனை letter? 7னா 7 அப்படின்னு அவுட்புட் வரணும். 8னா 8 அப்படின்னு எனக்கு அவுட்புட் வரணும். புரியுதா? அது क्वेश्चन புரியுது மேம். எப்படி பண்ணு யோசிச்சிட்டு இருக்கேன் மேம். ஓகே. இத ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாடல்ல இன்னும் அடுத்த இந்த ஃபார் லூப்லயே அத போட்டா இத போட்டுருவேன். இத போட்டுறலாம். இந்த பிரிண்ட் ஆட் நம்பர் அது இத போட்டுறலாம். சரியா? எஸ் மேம். இத நான் இப்ப பண்ணி காமிக்கிறதுனா பண்ணி காமிச்சிருவேன். பட் இல்ல ஆனா இல்ல நானே வேணும். நான் மோஸ்ட்லி நெட்ல பார்க்காம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்ப்பேன் மேம். அப்பதான் எனக்கு ஆக்சுவலி அந்த இது வரும். இல்லைன்னா எப்பயுமே பழகிட்டோம். நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இல்லாதப்போ நெட்ல சர்ச் பண்ணி நெட்ல சர்ச் பண்றோம் அதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். நெட்ல இன்னொன்னு முக்கியமா நெட்ல சர்ச் பண்ணாதீங்க. ஓகே. ஏன்னா நீங்க இப்பதான் பிகினரா கோட் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஆமா மேம். சோ நெட்ல மேக்ஸிமம் சர்ச் பண்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெட்ல வந்து நம்ம பண்றோம்னா நம்ம கொடுக்கிற क्वेश्चनக்கு அது அவுட்புட் கொடுத்துரும். ஓகே. சோ நம்மளோட தாட் ப்ராசஸ் அதுல வந்து ஸ்டார்ட்டே ஆகாது. ஓகே இது இப்படிதான் போடணும் அப்படின்ற மாதிரி ஆயிரும். சோ மேக்ஸிமம் என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் மேக்ஸிமம் சொல்றது ChatGPT யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் இப்போ வரைக்குமே. ChatGPT யூஸ் பண்ணா டைம் சேவ் தான். பட் ஆனா உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் இது எப்படி போகணும் அது இல்ல மேம். இது வரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் எல்லாம் ஈஸியா இருந்தது மேம். அதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். நீங்க கொடுத்த கோட்லயே இருக்கு. அதெல்லாம் போட்டுட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்குங்களா? புரியல மேம். இது வரைக்கும் கொடுத்தீங்களா? எல்லாமே சிம்பிளா தான் இருந்தது எல்லாமே. சோ நீங்க சொல்லி கொடுத்தத வச்சா நீங்க டைப் பண்ணி தப்பா போடல வந்துருச்சு. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்குங்களா? அதான் கேட்டேன். மேக்ஸிமம் நெட்குள்ள போகாதீங்க. என்னோட அட்வைஸ் அதுதான் உங்களுக்கு. நீங்க ஓரளவுக்கு ஒரு 5, 6 சாப்டர்ஸ் ப்ரோக்ராம் வரைக்கும் என்னால பக்காவா போட முடியுது. அதுக்கப்புறம் எனக்கு அப்ப டவுட் வருதுன்னா ஓகே. நம்ம வந்து ஃபார் லூப் அந்த லூப் கான்செப்ட் அந்த ஃபர்ஸ்ட் 5 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 4th 5th படிக்கிற மாதிரி. அதுல பேசிக்கா ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னா உங்களுக்கு அடுத்த கான்செப்ட் எல்லாமே ஈஸி ஆயிரும். ஓகே ஓகே ஓகே. சரியா? சோ அதனால இது எல்லாமே நீங்களாவே போட ட்ரை பண்ணுங்க. இந்த பாக்ஸ் மட்டுமே போதும். நான் இதையும் உங்களுக்கு சென்ட் பண்றேன். இஃப் சப்போஸ் இந்த 4 டேஸ்ல நீங்க இத கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் குள்ள போகலாம். சரியா? ஃபார் லூப்ல வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லி தரவா இதுல? இது வேண்டாம் மேம். நீங்க சொன்னீங்களே ஈவன் சொன்னீங்களா ஆட் நம்பர் மட்டும் அது எப்படி அடிஷன்? ஏன்னா 1ல இருந்து கொடுக்க கூடாதுங்க. ஆக்சுவலி ஐல கொடுக்க முடியாது. ஆமா. இந்த கான்செப்ட்ல if கண்டிஷன் யூஸ் பண்ணலாமா? நீங்க ஏதோ ரெண்டே லைன்ல யூஸ் பண்ணனும்னு சொன்னீங்க. ரெண்டே லைன் அப்படின்றது நான் நார்மலா ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்காக சொன்னது. ஓகே? ஓகே. இப்ப எனக்கு ஆட் நம்பரோட டேட்டாஸ் மட்டும் வேணும்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட்டா? 2 ஃபேக்டோரியல் ஓகே. சோ இப்ப வருமா? if i is equal to factorial ஓகே. ஓகே வந்துருச்சா? கீழ போங்க. இல்ல 2 into 1 2 ஓகே 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 1 3 5 7 9 2 5 10 2 7 14 2 9 18 ஓகே 2 6 10 14 ஓகே மேம்.
புரியுதா? எஸ் எஸ் மேம். இஃப் சப்போஸ் அதுவே வந்து எனக்கு ஈவன் நம்பர் தான் வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஈக்குவல் டு 0 போட்டுக்கணும். ஓகே ஓகே ஓகே. சோ நம்மளோட ப்ரோக்ராம்க்குள்ள நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு கண்டிஷனும் குடுக்க முடியும் அப்ப. ஃபார் லூப்க்குள்ள. சரியா? ஓகே ஓகே சோ ஓகே. இந்த கான்செப்ட் எல்லாம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 டேபிள் பிரிண்ட் பண்ணி காமிச்ச மாதிரி நீங்க வேற ஏதாவது டேபிள்ஸ் பிரிண்ட் பண்ணி பாருங்க. எஸ். சரியா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல மேம். எது வேணா போட்டுக்கலாம். ஏன் சொல்றேன்னா, நீங்க i = வேல்யூ 2x மாத்திட்டே வந்துரும். ம். பட் ஓகேவா? இன்கிரிமெண்டல் எஸ். சோ வேற ஏதாவது டவுட் இருக்கா? இன்னைக்கு போதும். இந்த ஃபார் லூப் இது போதும். இது இல்ல. சிம்பிள் ஃபார் லூப். ஓகே இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது நெஸ்டட் ஃபார் லூப்னு பார்ப்போம். நெஸ்டட் ஓகே. ஃபார் லூப்ல நெறைய லூப்புக்குள்ள போயிட்டு இருக்கும். எஸ். சோ உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பேட்டர்ன் பிரிண்டிங்லாம் வரும். ஓகே சரியா? சோ ஓகே அதனால இதுல நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா தான் நான் அடுத்த கான்செப்ட் போவேன். ஓகே சோ ஓகே மேக்ஸிமம் இந்த 4 டேஸ் வந்து இத யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே நாளைக்கு கிளாஸ் வேண்டாம். நீங்க இந்த ஃபார் லூப்பே வந்து பாருங்க. இதுக்கு ஓகே முன்னாடி ஓகே. இருக்கிற இஃப் ஸ்டேட்மென்ட் எல்லாம் முடிச்சாச்சா? இல்ல மேம். அதான் சொன்னேன் மேம். இஃப் தான் பெண்டிங் இருக்கு மேம். லாஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. அதுக்கப்புறம் நான் பண்ணவே இல்ல. நானும் ஆமா. 3 நாள் இது இல்ல மேம். சொன்னேன் இங்கே இல்ல சென்னையில ஓகே, அவுட்டிங் ஓகே. போயிருக்கேன்னு சொன்னேன். சோ இந்த 4 டேஸ் ஃப்ரீ தானா? இதுக்கப்புறம் இங்கே தான் இருப்பேன் மேம். வரும் பிரச்சனை இல்ல. நான் ஓகே. ஆக்சுவலி நாளைல இருந்து சோ நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் வேண்டாம். சரியா? நீங்க இந்த ஃபார் லூப்பே பாருங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா எனக்கு குரூப்ல கூட போடுங்க. நான் அவைலபிளா இருந்தா உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணிடுறேன். ஓகே. ஷூர் சோ ஷூர் நெக்ஸ்ட் ஷூர். வந்து உங்களுக்கு செகண்ட் கிளாஸ் இருக்கு. ஓகே. அதுக்குள்ள நான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் முடிக்க ட்ரை பண்றேன். முடிச்சிருவேன். ஓகேவா? முடிச்சேன். ஓகே. வேற ஏதாவது இன்னைக்கு கான்செப்ட்ல டவுட் இருக்கா? இல்ல வேற ஏதாவது டவுட்டா? இல்ல மேம். இன்னைக்கு கான்செப்ட் நான் ஃபுல்லத்தையும் ஒரு ரீகால் பண்ணேன். இன்னைக்கு எடுத்த ஃபுல்லத்தையுமே திருப்பி எனக்கு ஆக்சுவலி அனுப்புவீங்களா? அது மாதிரி அதை இது அனுப்பி விட்டுருங்க. சரிங்களா? ஓகே ஃபைன். அனுப்புறேன். பிடிஎஃப் மட்டும் ம். திருப்பி அதோட ஃபுல்லத்தையும் ஒரு படுக்க தான் இருக்கும். அந்த பிடிஎஃப்லயே நீங்க இந்த கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிறீங்களா அப்ப? எஸ் மேம். ஓகே நீங்க ஃபைன். நீங்க அனுப்பும்போது அனுப்பிங்க. மொத்தம் அனுப்புறீங்களா? அது இது ஆ. 8 வரைக்கும் அனுப்பி விட்டீங்கன்னா அதுல எடுத்துக்கிறேன். ஓகே. ஓகே சந்துரு. ஓகே நான் ஓகே. உங்களுக்கு அந்த குரூப்ல ஒரு செட் ஆஃப் சாம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கேன். அது புரியுதான்னு பாருங்க. இருங்க பார்க்கலாம். ம். ஃபார் I in range 5 கொடுத்தீங்க. print into end is equal to output. print ஓகே. சோ என்ன பண்ணிருக்கோம்? பிரிண்ட் கமா எண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் சாப்டர்ல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். சோ எண்ட் இஸ் ரைட் மேம். ஈக்குவல் டு கொட்டேஷன் மட்டும் குடுக்குறோம் அப்படின்னா எனக்கு ஸ்பேஸ் இல்லாம அது வந்து ஹரிசாண்டலா பிரிண்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகே. எஸ். வெர்டிகலா பிரிண்ட் பண்ணனும்னா அந்த எண்ட்ன்றத எடுத்துட்டா வெர்டிகலா எஸ். பிரிண்ட் ஆகும். ஓகே. எஸ். நெக்ஸ்ட் எனக்கு நான் பிரிண்ட் பண்ற அந்த ஹரிசாண்டல்ல எக்ஸ்க்கு பக்கத்துல அந்த ஸ்டாருக்கு பக்கத்துல ஸ்பேஸ் வரணும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்பேஸ் வரணும்னு நினைக்கிறேன். 2 ஸ்பேஸ், 3 ஸ்பேஸ், 4 ஸ்பேஸ் அந்த மாதிரி ஸ்பேஸ் மென்ஷன் பண்றதுக்கு எண்ட் இஸ் ஈக்குவல் டு கொட்டேஷன் ஸ்பேஸ் கொட்டேஷன் போட்டோம்னா கீழ ஸ்பேஸோட டிஸ்ப்ளே ஆகும். நான் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற அவுட்புட்டுக்கும் தேர்ட் ஸ்பேஸ் கொடுத்திருக்கிற இல்ல. டிஃபரன்ஸ் இருக்கா? ஸ்பேஸ் ஓகே. இருக்கு. சோ இந்த லைன் இன் பிட்வீன்ல எனக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அந்த எண்டுக்குள்ள எனக்கு என்ன அங்க உள்ள டிஸ்ப்ளே ஆகணுமோ அதை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்க இந்த டிசைனோட டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. ஓகே. சோ அதே மாதிரி கீழே நான் சிங்கிள் கொட்டேஷன் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு கொடுத்திருக்கேன். சோ சிங்கிள் கொட்டேஷனோட பிரிண்ட் ஆயிருக்கு. சோ 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டாவும் நம்மளோட அவுட்புட்டை டிஸ்ப்ளே பண்ணலாம். அதாவது நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறப்ப ஒரு யூசருக்கு அந்த அவுட்புட் ஸ்கிரீன் தான் தெரிய போகுது. அப்ப அந்த பாக்குறப்ப அது ஒரு டிசைனா பிரிண்ட் ஆகணும்ன்றதுக்கு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். புரியுது. சரியா? ஓகே. நான் உங்களுக்கு பிடிஎஃப்பும் சென்ட் பண்ணிருக்கேன். மேக்ஸிமம் இதுல டோட்டலா ஃபார் லூப்ல மட்டுமே ஒரு 25 சம்ஸ் இருக்கு. நீங்க ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த 10 முடிச்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த 15 வந்து ரொம்ப ஈஸி. மேக்ஸிமம் ஓகே. யூசர் இந்த ஃபர்ஸ்ட் 10 நீங்களா பண்றீங்கன்னா நெக்ஸ்ட் 15 வந்து யூசர்ட்ட இருந்து இன்புட் கெட் பண்ணி பண்ணுங்க. ஓகே. அங்கேயே சரி. ரேஞ்ச் குடுத்துட்டோம் அப்படின்றப்ப பிரச்சனை இல்ல. ஓகே. குடுக்கல அப்படின்றப்ப நீங்க யூசர்ட்ட இருந்து கெட் பண்ணுங்க. இந்த சம்லாம் யூசர்ட்ட இருந்து கெட் பண்றதுதான். ரீட் 10 நம்பர்ஸ். ரீட்ன்னு குடுத்துட்டாலே இல்ல. இன்புட் வந்து ஓகே. கெட் பண்ணணும். நான் அதுதான் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் போடலாம் மேம். A = BC, ABCD குடுத்துருவேன். ம், ம். குடுத்துட்டுனா அதுதான் நீங்க ஃபார்முலா போட சொன்னீங்களே. அதனால ஆமா. ஓகே. நான் பார்க்கணும். ஓகேவா?
எஸ். ஸோ ஃபார் லூப்புக்கு உள்ள தான் யூஸ் இட் வந்து கெட் பண்ணணும். ஃபார் லூப்புக்கு ஓகே. வெளியே கெட் பண்ண முடியாது. ஓகே. ஓகே. ஓகே ஃபைன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே முடிங்க சந்துரு. ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் எல்லாத்தையுமே முடிச்சுக்கலாம். ஓகே. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து லேக் ஆகாது சரியா? நான் நியூ ஓகே. இயர் முடிச்சுட்டு நான் சென்னை ஓகே. வந்துட்டேன்னா உங்களுக்கு கண்டினியூஸா கிளாஸ் இருக்கும். சாரி பொங்கல் லீவ் மட்டும்தான் ஓகே. அதுக்கப்புறம். ஓகே. 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 ஸோ ஓகே. வந்து கண்டினியூஸா அடுத்தடுத்து கிளாஸ் இருக்க போகுது. ம். பேட்டர்ன்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா தான் நான் அடுத்து ம். ஒயில் லூப்குள்ளேயே போவேன். அது ஓகே. வரைக்கும் நம்ம பேட்டர்ன்ஸ் தான் பார்ப்போம். பிகாஸ் எனக்கு ஒரு கான்செப்ட் வந்து ஃபுல்லா ஸ்ட்ராங் இல்ல, இல்ல. ஆனா தான் அடுத்து இல்ல. போகும். ஓகே. எனக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து எனக்கே ஆக்சுவலி நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு ஈஸியா தான் இருக்க மாரி இருக்கு. ஆனா இதுல ம். நானே கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். ம். கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு மேம். ஃபுல்லா ஓகே. பார்க்கணும். ஸோ நான் அனுப்பியிருக்கேன். அத பாருங்க. ம். எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணி பாருங்க. ஓகே. 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 ஷூர். ஓகே. தேங்க் யூ வெரி மச் மேம். தேங்க்ஸ். தேங்க் யூ. ஹேப்பி நியூ இயர். ஹேப்பி நியூ இயர் டு மேம். தேங்க் யூ. தேங்க் யூ. ஸோ பாருங்க நம்ம செகண்ட் பார்ப்போம். சரியா? ஜான் 2 as usual 4:30. எனக்கு ஒரு 4:00 போல நீங்க ஞாபகம் நான் மட்டும் பிங் பண்றேன். படுத்துறீங்க. நான் பிங் பண்றேன் மேம். பிங் பண்றேன். ஆ. பிங் பண்றேன். ஓகே சந்திரு. ஷூர். தேங்க் யூ மேம். பாய். ம். பை.